ஹாய்ப்பா செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோ பதிவில் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேப்பர் வேல்யூஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டாங்க. எப்படி பண்ணி முடிச்சிருக்காங்க, அதுக்கான ரிசல்ட் பர்சன்டேஜ்லாம் எவ்வளோ, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு சொல்லி பார்த்தலாம். நம்பர் 2 பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் டேட் எப்போ தான் ப்ரோ ஆஃபீஸில் ரிசல்ட் வெளியாகுது, அதை பற்றின ஒரு சின்ன நியூஸ் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அன்அஃபிஷியல் நியூஸ்லாம் நீங்கள் பார்க்க தேவையில்லை. நான் உங்களுக்கு அஃபிஷியல் நியூஸ் நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க பார்க்கலாம். ஒரு 3000 லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா. இப்போதைக்கு நமக்கு கிடைக்கப்பட்ட தகவல்படி பார்த்தீங்கன்னா, ஸோ பேப்பர் வேல்யூஷன் பொறுத்த வரைக்கும் மிக சிறப்பா பார்த்தீங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு. 10த்துக்கும் சரி 12த்துக்கும் சரி. 10த்துக்கு சொன்ன தேதியில ஒரு நாள் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. மண்டே, டியூஸ்டே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சு. பட் முடிச்சுட்டாங்க. 12த்துக்கும் அதே மாரி தான்ப்பா. அவங்க 21ஆம் தேதி வரையும் சொல்லியிருந்தாங்க. இன்னையோட பார்த்தீங்கன்னா முடிஞ்சது. பேப்பர் வேல்யூஷன் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் நேத்தே முடிச்சுட்டாங்க. 12த்த பொறுத்த வரைக்கும். ஏன்னா ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ முடிச்சுட்டாங்க. வெற்றிகரமா பார்த்தீங்கன்னா பண்ணி முடிச்சுட்டாங்க. எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் தான் வருது. பாஸ் பர்சன்டேஜ் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாயிண்ட் அளவுல கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஃபெயிலியர்ஸும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் இந்த வருஷம் ஆப்சன்டேஜ் பண்ண கொஞ்சம் அதிகமாவே இருக்கு. பட் ஃபெயிலியர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ஃபெயில் ஆயிருக்காங்கன்னா, எதுவுமே எழுதாம அந்த மாதிரி இருக்கவங்க தான் மேக்ஸிமம் ஃபெயில் ஆயிருக்காங்கப்பா. ஓரளவுக்கு எழுதி இருந்தவங்கலாம் கண்டிப்பாக பாஸ் ஆயிட்டாங்க. நீங்கள் அதை நினச்சி பயப்பட தேவையில்ல. கண்டிப்பாக எல்லாரும் நீங்கள் பாஸ் ஆயிருவீங்க. ஓகேவா? என் மனவங்க யாரும் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ரொம்ப மோசமாக எழுதியிருக்க மாட்டீங்க. கண்டிப்பாக நீங்களாம் பாஸ் ஆயிரலாம். அதை நினச்சி நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் சூப்பராகவே வரும். ஓகேவா? டோன்ட் வரி அபவுட் இட். அதே மாதிரி கிரேஸ் மார்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் வழங்கவில்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லிபர் கட்ஸ்னால எல்லாத்துக்கும் மார்க்ஸ் கொஞ்சம் அதிகமாக தான் வரும். ஓகேவா? 10த்தை பொறுத்த வரைக்கும் 400, 450 ப்ளஸ் நிறைய பேருக்கு வரும். அதே மாதிரி 12த்தை பொறுத்த வரைக்கும் 500, 550 ப்ளஸ் நிறைய பேருக்கு வரும். ஓகேங்களா? இதை தொடர்ந்து ரிசல்ட் டேட் எப்போ தான் ப்ரோ ஆஃபீஸில் ரிசல்ட் வெளியாகும், அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். யாருமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. எனக்கும் எப்போனே தெரிய மாட்டேங்குது. கொஞ்சம் மாதிரி குழப்பமா இருக்குது. ஒவ்வொன்றும் ஒருத்தர் சொல்கிறாங்க. மே 4ங்கிறாங்க, மே 5ங்கிறாங்க, மே 7ங்கிறாங்க, மே 8ங்கிறாங்க, மே 20ங்கிறாங்க. அஃபிஷியல் டேஸை பொறுத்த வரைக்கும் 12த்துக்கு மே 8 தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்த அஃபிஷியல் நியூஸ். அதே மாதிரி 10த்தை பொறுத்த வரைக்கும் மே 20 தான் கவர்மெண்ட் சைட்லேருந்து வந்த அஃபிஷியல் நியூஸ். ஓகேவா? இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாகவே ரிசல்ட் வெளியிடலாம் அப்படின்னு வந்தது பார்த்தீங்கன்னா, நியூஸ் உண்மையா பொய்யா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 100% உண்மை தான். அது கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய நியூஸ் சேனல்ஸ்லாம் அப்லோட் பண்ணாங்க. எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாகவேனா, ஸோ மே 4 எலெக்ஷனா, ஸோ எலெக்ஷன் ரிசல்ட்டா மே 3 முன்பாகனா அதுதான். ஓகேவா? மே 3, மே 2 அந்த மாதிரி டைமில் ரிசல்ட் வெளியாக வாய்ப்புகள் சற்று இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் ரிசல்ட் முடிஞ்சக்கப்புறம் ஆட்சி மாறும், ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா, முன்கூட்டவே ரிசல்ட்டை வெளியிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோக்கத்தில் தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது 2 டேட் தான். ஓகேவா? எலெக்ஷன் முடிஞ்சு அடுத்த நாள்லாம் வராதுப்பா. ஓகேவா? மே 4, மே 5லாம் வராது. ஓகேவா? அந்த டைமில் எப்படி வரும்? எலெக்ஷன் முடிஞ்சக்கப்புறம் எப்படி வரும்? ஒரே நாள் அடுத்த நாளே எப்படி ரிசல்ட் வெளியிடுவாங்க? அப்படிலாம் பண்ண மாட்டாங்க. ஒன்று ரிசல்ட் வெளியானா எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்பாக ரிசல்ட் வெளியாகும். அப்படி இல்லைனா எப்பயும் போல் அவங்க சொன்ன டேட்டில் மே 8 ரிசல்ட் வெளியாகும். 10த்தை பொறுத்த வரைக்கும் மே 20 வரை இழுக்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மே 8 ரிசல்ட் வெளியிட்டா சப்போஸ் 12த்துக்கும் 10த்துக்கும் சேர்த்து ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. மே 8னா மே 8 ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. மே 7னா மே 7 ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ரொம்பலாம் தள்ளி போட மாட்டாங்க. மே 20னா இன்னும் ஒரு மாதம் இருக்குப்பா. ஒரு மாதம்லாம் வெயிட் பண்ணவே முடியாது. ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோதான். அனெக்சிட்டி, ஸ்ட்ரெஸ் லெவல்லாம் டே பை டே ரிசல்ட் டேன்னு பார்த்தா கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆயிருவாங்க பசங்க பாவம். ஸோ அந்தளவுக்கு விடமாட்டாங்க. கண்டிப்பாக சீக்கிரமாக ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க நம்பலாம். ஓகேவா? கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்ல மார்க்ஸ் வரும். விஷ் யூ த வெரி ஆல் தி பெஸ்ட். ஸோ கண்டிப்பாக அடுத்தடுத்த வர அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். இன்றைக்கி புதன்கிழமை அப்டேட் படி இவ்வளோ தான் கிடச்சிருக்கு. பேப்பர் வேல்யூஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. அது ஒரு ஹாப்பி நியூஸ். ஓகேங்களா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்துக்கலாம். ஜாலியாக இருங்க. எதுவும் ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காதீங்க, ஒரி பண்ணிக்காதீங்க. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸே வரும். ரிசல்ட்டப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலில் லைவ் இருக்கும். ஓகேவா? லைவை யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி லைவில் கண்டிப்பாக கிஃப்ட்ஸ் இருக்குப்பா. நல்ல மார்க்ஸ் எடுத்தவங்களுக்குலாம் என்ன மாதிரி கிஃப்ட்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லி உங்கள் சஜஷன் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யாரெல்லாம் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்களோ ஒரு ஹார்ட் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. ஓகேவா? ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்கும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேவா? ஓகே சில குட்டீஸ். பை ஸ்டூடெண்ட்ஸ். பாய்.